நேயர்களுக்கு வணக்கம். முதன்மை செய்திகள் 50 தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இஸ்ரேல் உடனான போர் நிறுத்தத்தை தொடர்ந்து சர்வதேச விமானங்களுக்கான தனது மத்திய மற்றும் மேற்கு பகுதி வான்வெளியை ஈரான் திறந்துள்ளது. தங்கள் நாட்டின் வழியாக பிற நாடுகளுக்கு செல்லும் சர்வதேச விமானங்கள் மத்திய மற்றும் மேற்கு பகுதி வான்வெளியில் செல்லலாம் என்று அந்த நாடு அறிவித்துள்ளது. தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரான் தலைவர் காமெடியை கடுமையாக விமர்சித்தார். மேலும் டெஹ்ரான் வரம்புக்கு அதிகமாக யுரேனியத்தை செறிவூட்டுவதாக உளவுத்துறை தகவல் கொடுத்தால் ஈரான் மீது கண்டிப்பாக மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மையத்தில் இருக்கும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது நீங்கள் இந்தியாவிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் இங்குள்ள ஒவ்வொரு இந்தியர்களின் மனதில் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்று மோடி குறிப்பிட்டார். நீங்கள் நம் நாட்டின் தேசிய கொடியை விண்வெளிக்கு எடுத்துச் சென்று பெருமை சேர்த்திருப்பதாகவும் பிரதமர் மோடி பாராட்டினார். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமிக்கு எந்த எல்லையும் இல்லை என்று இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார். பிரதமர் மோடியுடனான கலந்துரையாடலில் பேசிய அவர் நாடுகளும் அரசுகளும் தான் பிரித்து வைத்திருக்கின்றன என குறிப்பிட்டார். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி இருக்கிறது என பிரதமர் மோடி கேட்கவே மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதாக சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார். சேலம், தருமபுரி மாவட்டங்களில் காவிரி கரையோரம் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. எனவே உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் தேனி மாவட்ட ஆற்றங்கரை பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழியும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கூடலூர், கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர் பகுதிகளில் தண்ணீரின் வேகம் அதிகமாக உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 30ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தடையை மீறி மயோனஸ் விற்பனை செய்யும் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. தடையை மீறி உணவகங்களில் மயோனஸ் உபயோகப்படுத்துவதை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் ஆய்வில் மயோனஸ் விற்பனை கண்டறியப்பட்டால் கடையின் உரிமத்தை ரத்து செய்து அபராதம் விதிக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் இழைக்கப்பட்ட விவகாரம் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்வதாக தேசிய மகளிர் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விசாரணையை விரைந்து நடத்தி முடிக்கும்படி தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா ரகத்கர் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை ஐஐடி மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிண்டியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அச்சம்பவத்தை கண்டித்து மாணவர் சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். விவசாயிகள் பயன்படுத்தும் நீருக்கு வரி விதிக்கப்படுவதாக வெளியாகும் தகவலில் உண்மையில்லை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஜல்சக்தித்துறை வெளியிட்ட அறிக்கையில் நீருக்கு வரி விதிப்பது தொடர்பாக மத்திய அரசு எந்த அறிவுறுத்தலும் வழங்கவில்லை என தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பட்டேல் ஏற்கனவே விரிவான விளக்கம் அளித்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம் மண், மொழி, மானத்தை காப்பாற்ற ஒன்றிணைந்து நிற்போம் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் என எல்லா வகையிலும் நம் மீது வன்மம் கையாளப்படுவதாக தெரிவித்த மு.க. ஸ்டாலின் ஊதினால் அணைய நாம் என்ன தீக்குச்சியா, உதயசூரியன் என பேசியுள்ளார். பாஜகவை சேர்ந்தவருக்கே மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்த நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு பேட்டியளித்த அவர் விரைவில் ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்றார். பாமகவில் முழு அதிகாரமும் தனக்குதான் என தெரிவித்த அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் 99% கட்சியினரும் தன் பக்கம்தான் இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார்.
பாமக ஊடக பேரவை கூட்டத்தில் பேசிய அன்புமணி, பாமகவை கைப்பற்ற திமுக சூழ்ச்சி செய்வதாகவும், விசிகவுக்கும் காங்கிரசுக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணியில் உள்ளவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணியில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை என்றார். ஒடிசா மாநிலம் புரியில் ஜெகநாதர் ரத யாத்திரை 2வது நாளாக நடைபெற்றது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்கள் ஊர்வலமாக சென்ற நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜெய் ஜெகநாத் என கோஷங்கள் எழுப்பினர். முன்னதாக கூட்ட நெரிசலிலும் வெயிலிலும் மயங்கிய 600 பக்தர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகப்பு மாற்ற இயலாத ஒன்று என்று துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். அரசமைப்பு சாசனத்தின் விதை போன்றது முகப்புரை என்றும், அதை வைத்துதான் அந்த சாசனமே கட்டி எழுப்பப்படுகிறது என்றும் ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அவசர நிலை காலத்தில் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட சோஷலிஸ்ட், மதச்சார்பின்மை ஆகிய வார்த்தைகளை நீக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என RSS கூறியிருந்தது. காசா மீது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் 34 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மறுபுறம் காசா மீதான மோதலை தொடர்கிறது. காசா, இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் அடுத்த வாரம் அமலுக்கு வரக்கூடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் இத்தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இஸ்ரேலுடனான போரின் போது கொல்லப்பட்ட ஈரான் புரட்சிப்படை தலைவர் தளபதிகள், அணு விஞ்ஞானிகளின் இறுதிச் சடங்கு டெஹ்ரானில் நடைபெற்றது. உயிரிழந்த பிரபலங்களின் உடல்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. அப்போது சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மரணத்தை பரிசளிப்போம் என்று ஆவேசமாக முழக்கங்களை எழுப்பினர். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து தரவுகள் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தரவுகளை ஆய்வு செய்து விபத்திற்கான காரணத்தை கண்டறியும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதன் மூலம் விமான விபத்திற்கான காரணம் 10 நாட்களில் வெளியாகும் எனவும், விபத்து தொடர்பான இறுதி அறிக்கை 1 மாதத்திற்குள் வெளியாகும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்திற்கு அருகே தரமற்ற குடிநீரால் 11 வயது சிறுவன் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. தீவலூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் நிலவன் என்ற சிறுவனுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு கண்டறியப்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழ் நிலவனின் தாயார் முத்தழகி, அக்கா தேன்மொழி ஆகியோர் மஞ்சள் காமாலை அறிகுறியுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மஞ்சள் காமாலை நோயால் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கினார். அத்துடன் தீவலூர் கிராமத்திற்கு 24 மணி நேரத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும், பாதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும், கிராமத்தையே சுத்தம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஸ்வாட் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு 50க்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பெஷாவர், சார்சத்தா மற்றும் நௌஷேர் ஆகிய நகரங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்துவது குறித்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் நடைபெறும் பட்சத்தில் அதனை செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே அண்மையில் நிகழ்ந்த மோதல் காரணமாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறுவது சந்தேகத்திற்குள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகுமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது. விஷ்ணு விஷாலின் தம்பி ருத்ரா ஹீரோவாக அறிமுகமாகும் இப்படத்திற்கு ஜென் மார்டின் இசையமைத்துள்ளார். இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் இயக்குநர்கள் வெற்றிமாறன், தியாகராஜன் குமாரராஜா, ராம்குமார், அஸ்வந்த் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு படக்குழுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிவகங்கை அருகே நகை திருட்டு புகாரில் காவல்துறையினரின் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதாக இறந்தவரின் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றாலத்தில் சாரல் சீசன் களைகட்டி இருக்கும் நிலையில் இரவு நேரத்திலும் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது.
மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவியில் மட்டும் இரவிலும் குளிப்பதற்கு அனுமதி இருப்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரும் அப்பாவிகள் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கைது செய்யப்பட்ட 2 நடிகர்களையும் தாண்டி இந்தியா முழுமைக்கும் போதைப்பொருள் கலாச்சாரம் இருப்பதாக விமர்சித்தார். அனைவரையும் சமமாக பார்க்கும் பள்ளிக்கூடத்தில் மதம் சார்ந்த விஷயங்களை வற்புறுத்துவது வருந்தத்தக்க ஒன்று என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக்கூடம் என்பது ஒரு பொதுவான இடம் எனவும் அங்கு முற்போக்கான விஷயங்களை செய்ய ஆலோசனை சொல்ல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கேரளாவில் பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஜும்பா நடனம் இஸ்லாமியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபாச உடைகளோடு இந்நிகழ்வு நடைபெறுவதாகவும் தங்களது மத உணர்வுகளுக்கு எதிரானது என்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் புகார் கூறியிருக்கிறது. இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி, பள்ளி மாணவர்கள் அவர்களது சீருடையில் மட்டும்தான் ஜும்பா நடனத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். பீகாரில் எதிர்க்கட்சிகளின் மகா கத்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை காங்கிரஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸில் இரட்டை கருத்து இருந்து வந்த நிலையில் அம்மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர் கன்ஹாகுமார் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார். பெங்களூருவில் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் கூட்ட நெரிசலில் இருந்த நிலையில் இது தொடர்பாக 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தயானந்தா, விகாஸ் குமார், சேகர் ஆகிய 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. இம்மூவர் மீதும் 30 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை வெளியிடுமாறு மாநில அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வால்பாறை தொகுதி காலியானதாக தமிழக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் அண்மையில் காலமானார். இந்நிலையில் வால்பாறை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த சூழலில் வால்பாறை தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். வழக்கில் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உரிய நேரத்தில் குடிநீர் அருந்த ஏதுவாக வாட்டர் பெல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின்படி காலை 11 மணி, மதியம் 1 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய 3 வேளைகளில் வாட்டர் பெல் ஒலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தால் குழந்தைகளுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அதை தவிர்க்க வாட்டர் பெல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவில் கோயிலை சுற்றி எவ்வளவு பக்தர்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து ஜூலை 2ஆம் தேதிக்குள் முடிவு செய்யப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். முன்னதாக குடமுழுக்கு விழாவின் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை கனிமொழி எம்பி, அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் ஆய்வு செய்தனர். கொல்கத்தா சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கல்லூரியின் காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் கைதானோர் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதாலும் குற்றம் நடந்தபோது அருகிலேயே அவர் இருந்தது சிசிடிவி பதிவில் உறுதி செய்யப்பட்டதாலும் கைது செய்ததாக காவல்துறை கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் லாரி டீசல் டேங்க் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் 2 பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. பேட்டரி பழுது பார்க்க வந்த நிலையில் லாரியின் டீசல் டேங்க் எதிர்பாராத விதமாக வெடித்தது. தீ விபத்தில் காயமடைந்த 2 கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரா உளவு அமைப்பின் தலைவராக பராக் ஜெயின் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரா அமைப்பின் தலைவரான ரவி சின்ஹாவின் பதவிக்காலம் வருகிற 30ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி புதிய தலைவராக பராக் ஜெயின் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2 ஆண்டுகளுக்கு இப்பதவியில் நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தற்கொலைப்படை தாக்குதலில் 16 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. வெடிகுண்டுகள் நிரம்பிய வாகனத்தை ஒட்டி வந்த தற்கொலைப்படையின் பயங்கரவாதி ஒருவர் ராணுவ பேரணியில் மோதி குண்டுகளை வெடிக்கச் செய்ததாக கூறப்படுகிறது. சீனாவின் கொய்சோ மாகாணத்தில் உள்ள ரோங்ஜியாங் மாவட்டத்தில் வெள்ள நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
அங்குள்ள துயிலு ஆற்றின் நீர்மட்டமானது தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. லண்டனில் பிரம்மாண்டமான பொம்மை விலங்குகளை கொண்டு அணிவகுப்பு நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதிப்பால் ஏற்படும் பருவநிலை பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 11 நாடுகளில் பொம்மை விலங்குகள் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ, நைஜீரியா, செனகல், ஐரோப்பாவின் ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் வழியாக நடைபெற்று வரும் இந்த ஊர்வலம் தற்போது இங்கிலாந்தை அடைந்துள்ளது. தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தலைநகர் பாங்காக்கில் போராட்டங்கள் நடைபெற்றன. அண்டை நாடான கம்போடியாவுடன் எல்லை பிரச்சினையை சரிவர கையாளவில்லை என்று போராட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டினர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்தான் ஷினவத்ரா தலைமையிலான அரசு பதவியேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அறிமுக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலேயே தென்னாப்பிரிக்க வீரர் பிரிட்டோரியஸ் சதம் விளாசி அசத்தினார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் தென்னாப்பிரிக்க லுவான் பிரிட்டோரியஸ் சதம் விளாசினார். மிக இளம் வயதில் அறிமுக போட்டியில் சதம் அடித்த தென்னாப்பிரிக்க வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன் 1964இல் கிராமி பொல்லாக் இச்சாதனையை தன் வசம் வைத்திருந்தார். நடிகர் ஜீவாவின் 45வது படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. ஃபாலிமி திரைப்படத்தின் மூலம் மலையாள திரைப்படத்தில் இயக்குநராக அறிமுகமான நிதிஷ் சகாதேவ் இந்த படத்தை இயக்குகிறார். இந்த படத்தில் தம்பி ராமையா, பிரதீப் ரங்கநாதனின் லவ் டுடே மூலம் கவனம் பெற்ற நடிகை பிரார்த்தனா நாதன் உள்ளிட்டோரும் நடிக்க உள்ளனர்.